2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை: தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகள் மற்றும் இவற்றை ஒட்டிய தென்னிந்திய பகுதிகளில் இருந்து அடுத்த 3 நாட்களில் வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கான வாய்ப்புள்ளது. இப்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகாலை நேரத்தில் சில இடங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும். நாளை மறுநாள் தமிழகம், புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவும். அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் நிலவக்கூடும். 16ஆம் தேதி முதல் தமிழகம், புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலையில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இன்று பகலுடன் முடிந்த கடைசி 24 மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக வேளாங்கண்ணியில் 130 மில்லிமீட்டர், திருப்பூண்டியில் 100 மில்லிமீட்டர், செம்பனார் கோயில், சீர்காழி, காரைக்கால், மயிலாடுதுறையில் 80 மில்லிமீட்டர், தரங்கம்பாடி, தலைஞாயிறு, கொள்ளிடம் அணைக்கட்டு பகுதிகளில் 70 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது.